வணக்கம் எஜமானியம்மா. எஜமானியம்மா. மல்லேஷ் அண்ணாவோட பொண்ணுமா? எஜமானியம்மா, மல்லேஷ் அண்ணனுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தி இந்த பொண்ணு ரூபத்துல நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். எங்க அப்பா ரத்தம் சிந்தினது இந்த ஊருக்காக. அவரு ரத்தம் பட்டது இந்த கோட்டை செவத்து மேல. என்ன எதுக்கு வர சொன்ன இந்த கோட்டைக்கு? நீ மல்லேஷோட பொண்ணே கிடையாது. நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? உன் பொறப்போட கதையை இப்ப சொல்றேன் கேளு. புது சரித்திரத்தோட ஆரம்பம் என்ன நடந்ததுன்னு நீ தெரிஞ்சுக்கணும். தங்கமே செல்லம் என் கண்ணு தங்கம், நான் இருக்கேன் உனக்கு. தம்பி மல்லேஷா, ருத்ரங்கி, இங்க வாங்க செல்லங்களா. என்ன தாத்தா? என்ன தாத்தா? இங்க பாருப்பா மல்லேஷா, இந்த தாலி கயித்தை ருத்ரங்கி கழுத்துல கட்டுப்பா. தாலி கயிறுனா என்னது? இத கட்டினா உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆன மாதிரி. கல்யாணம்னா என்ன தாத்தா? நம்பிக்கை. சாகுற வரைக்கும் மாமா உன் கூடவே இருப்பாருங்கிற நம்பிக்கை. தாலிய கட்டுப்பா. அப்படின்னா மாமா எப்போ என் கூடயே இருப்பாரா? ஆமாண்டா செல்லம். அப்ப சரி மாமா, என் கழுத்துல தாலி கட்டு. கட்டு மாமா. கட்டு மல்லேஷா. எனக்கு வேற உடம்பு சரியில்லை. எப்ப சாவேன்னு எனக்கே தெரியாது. இந்த உலகத்துல உன்னை தவிர ருத்ரங்கிக்கு வேற யாரு இருக்கா? கட்டு மல்லேஷா, இது உன் பொறுப்பு. சாகுற வரைக்கும் ருத்ரங்கிய கை விட்டுடாத மல்லேஷா. யோ பெருசு, கும்பிடுறங்க ஐயா. இங்க பாரு பெருசு, எஜமான் கையில தாயத்தை கட்டணும். உன்னை சீக்கிரமா கூப்பிட்டு சொன்னாரு, உடனே கிளம்பு. இப்ப அதை பண்ற அளவுக்கு என் உடம்புல தெம்பு இல்லைங்க ஐயா. ஏற்கனவே அதை செஞ்சு என் பையன் மருமக செத்து போயிட்டாங்க. என்ன நம்பி 2 பேர பிள்ளைங்க வேற இருக்காங்க. என்னை விட்டு அவங்களுக்கு வேற யாரும் கிடையாது. என்னால வர முடியாது. இது அப்படியே எஜமான் கிட்ட சொல்ல சொல்றியா? உங்க விருப்பம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே சொல்லுங்க. என்னால வர முடியாதுங்க ஐயா. சரி, நான் அப்படியே சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நடக்க போறத எஜமான் உனக்கு சொல்லுவாரு. கூப்பிட்டா வரமாட்டானா? அவ்வளோ திமிராயிடுச்சா அந்த அடிமை நாய்க்கு? அவனை போய் இழுத்துக்கிட்டு வாங்க. விட்டுடுங்க ஐயா, விட்டுடுங்க ஐயா, எனக்கு முடியல. ஐயோ,
ஈனப்பிறவி நாயே, கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொன்னியா? இந்த எஜமா வர சொல்லி கூப்பிட்டா செத்து போன போனமா இருந்தாலும் எந்திரிச்சு வரணும்டா. புரிஞ்சுதா? அடிமை நாயே. டேய் இங்க பாருங்கடா, இவன் தோலை உரிச்சு அந்த தோளால என் காலுக்கு செருப்பு தைக்கணும். இவனை அடிக்கும்போது அந்த சத்தம் காதுல பாயணும். அடிங்கடா. அப்படிதான். ஐயா பாவம் என் தாத்தா, அவரை விட்டுடுங்க, அவரை ஒண்ணும் பண்ணாதீங்க. உங்க காலை பிடிச்சு கேக்குறேன், எங்க தாத்தா ரொம்ப பாவம். உங்க காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன் ஐயா, எங்க தாத்தாவை விட்டுருங்க. காலை பிடிச்சு கேக்குறேன், என் தாத்தாவை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஏய் விட முடியாதுடா, அடிமை நாயிடாம. நான் சொன்னா விஷத்தை கூட குடிக்கணும் அவன். டேய் கழுவா குடிக்க. ஏய் போ. தாத்தா டேய் கழுவா. ஏய், அடிமையா கிடக்கிற மண்ண தூவிட்டான்டா. விடாதீங்கடா அவனை, புடிங்கடா. தாத்தா உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது தாத்தா. இந்த பேரும் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கங்கப்பா. போயிடுங்க, எங்கேயாவது போயிடுங்கப்பா. தாத்தா 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 மாமா. எஜமா, அந்த பையன் ஓடி போயிட்டான். இந்த கிழவனு செத்து போயிட்டான். அந்த குழந்தை மட்டும் தான் உயிரோட இருக்கு. எங்கடா போயிடுவான் அவன்? கிடைப்பான். கிடைக்கிறப்ப கம்சம் குழந்தைய கொன்ன மாதிரி கொல்றேன். அடியே வள்ளியம்மா, இந்த பொண்ணை உன்கிட்ட வச்சு வளர்த்துக்கோ. 20 வயசானதும் நான் வச்சுக்கிறேன். அவளை நான் தான் வச்சுப்பேன். இப்ப நாம கொல்ல வேண்டியது அந்த பீம்ராவை தான். அவன் என் ஊர் மக்களையும் எடுத்துக்கிட்டு பெரிய எஜமான ஆயிட்டான், என்ன சின்ன எஜமான ஆக்கிட்டான். அவனை பிடிச்சி அவன் இதயத்தை எடுத்துட்டு வாங்க, தொட்டுக்கிட்டு சாப்பிடுறேன். போங்கடா நாய்களா, போங்கடா.